ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் சிமிர்னா ஜெபக்குழு ஊழியங்கள் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். கர்த்தரின் சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் சங்கீதம் 10 அந்த அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கவிருக்கிறோம். இதை யார் எழுதியது என்கிற அறிமுகம் அங்கே தரப்படவில்லை. ஆனால் சங்கீதம் 9 தொடர்ச்சியாக இது அமைந்திருப்பதை பார்க்கிறோம். சங்கீதம் 9 தாவீது எழுதிய சங்கீதம், அதன் தொடர்ச்சியாக இது சொல்லப்படுகிறது. சங்கீதம் 10 சொல்கிறது, நம்முடைய இக்கட்டான நேரங்களிலே the times of trouble to calm confidence, இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து அமைதியான நம்பிக்கையான சூழ்நிலைக்கு நேராக போகிற அந்த நிகழ்வை இந்த சங்கீதம் காட்டுகிறது. இக்கட்டான சிக்கலான நேரங்களிலிருந்து அமைதியான நம்பிக்கையான நேரத்திற்கு கொண்டு போகிற அந்த அனுபவத்தை இந்த சங்கீதம் காட்டுகிறது. இதிலே 18 வசனங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வசனங்களையும் குறிப்பிட்டு அதை சேர்த்து ஒவ்வொரு தலைப்பின் கீழே கொடுக்கிறார்கள். சங்கீதம் 9 தொடர்ச்சி என்று பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தின் மைய பொருள் என்னவாக இருக்கிறது? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பார்க்கிறவர், கேட்கிறவர், பதிலளிக்கிறவர் என்பது. நம்முடைய ஆண்டவர் பார்க்கிறவர், கேட்கிறவர், பதிலளிக்கிறவர். பல நேரங்களிலே நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறாரா இல்லையா? நம்முடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் பார்க்கிறாரா இல்லையா? நான் கடந்து போகிற வழி அவருக்கு தெரியுமா தெரியாதா? நான் அனுபவிக்கிற வலிகள் அவருக்கு தெரியுமா தெரியாதா என்றெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சங்கீதம் அவர் பார்க்கிறவர், கேட்கிறவர், பதிலளிக்கிறவர் என்பதை உறுதிப்படுத்துகிறதாக இருக்கிறது. தொடர்ந்து தியானிப்போம். சங்கீதம் 10 1 முதல் 4 வசனங்கள் எதை பற்றி சொல்லுகிறது? இது துன்மார்க்கன் ஏன் வெற்றியடைகிறான் என்று அவருடைய கருத்தை சொல்கிறார். ஏன் வெற்றியடைகிறான் என்று நாம் கூட பல நேரங்களிலே இந்த கருத்தை சொல்வதுண்டு. அவெல்லாம் அவ்வளோ மோசமா இருக்கான், நல்லா தான் இருக்கான், அவன் செய்கிற காரியெல்லாம் விளங்குது, அவன் என்ன தொட்டாலும் ஜெயிக்கிறான், அவன் நல்லா இருக்கான், துன்மார்க்கன் ஏன் வெற்றியடைகிறான் என்ற தாவீதின் ஆதங்கத்தை இந்த வசனம் சொல்கிறது. ஆண்டவர்கிட்ட அவர் கேட்கிறாரு, கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர், நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? ஒருவேளை இது நம்முடைய கேள்வியாக கூட பல நேரங்களில் இருந்திருக்கிறது. நீங்க ஏன் மறைஞ்சிருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்க ஆண்டவரே? இந்த துன்பம் வரும்போது நீங்க எங்க மறைஞ்சிருக்கீங்க? ஏன் தூரத்துல நிக்கிறீங்க? துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். இன்று பெருமையினாலும் மேட்டிமையினாலும் துன்மார்க்கன் பெருமையும் மேட்டிமை எண்ணமும் சிறுமைப்பட்டவர்களை கொடூரமாய் தாக்குகிறது. அப்படித்தான் இந்த துன்மார்க்கன் நடந்து கொள்கிறான். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி, நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், அவர்கள் நினைத்த காரியம் நடக்கிறது. நீதிமானா இருக்கிறவன் கஷ்டப்பட்டாலும் கிடைக்கல, துன்மார்க்கனா இருக்கவன் நினைக்கிறதெல்லாம் நடக்குது. அதையே இங்கே அவர் குறிப்பிடுகிறார். அவன் உள்ளம் இச்சித்ததை பெறுகிறான். அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கனுக்கு ஜெயத்தின் மேல் ஜெயம். அவன் ஜெயிக்கிறதுனாலே கர்த்தரை அவன் அசட்டை பண்ணுகிறான், கர்த்தரை அவன் நிந்திக்கிறான் என்று பார்க்கிறோம். அவனுடைய நினைவு என்ன? கர்த்தர் இல்லை என்பதே. தெய்வ பயம் இல்லாத மக்கள் வாழ்கிற இடத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெய்வ பயம் இல்லை, கடவுள்லாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் நம்மளை கேட்க மாட்டார், இப்படி துணிகரமாய் காரியங்களை செய்கிறவர்கள் உண்டு. கர்வத்தோடு நிமிர்ந்த நிலையிலே அவர்கள் அதை செய்கிறார்கள். 5 முதல் 7 வரை உள்ள வசனங்களும் துன்மார்க்கனுடைய பெருமிதத்தை காட்டுகிறது. அவன் சொல்றான், அவனுடைய வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள். என்னைக்காவது நல்லது செஞ்சிருக்கானா? இல்லையே. அவனுடைய எண்ணம் பூரா, வழி ஃபுல்லா கேடு நிறைந்ததாக இருக்கிறது. ரொம்ப மோசம். யார் மேல சீர்றான்? எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். நான் அசைக்கப்படுவதில்லை என்று அவன் சொல்லிக் கொள்ளுகிறான். அவனுடைய வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழே தீவினையும் அக்கிரமமும் உண்டு. அவனுடைய வாயிலே பெருமிதம், மேட்டிமை, கொக்கரிப்பு, ஏளனம் இதெல்லாம் நிறைந்து அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது.
8 முதல் 11 வரை உள்ள வசனங்கள், இது கடவுளுக்கு எதிராக அவன் பேசுகிறான். முதலே வாசிச்சோம், தேவன் இல்லை என்பதே அவனுடைய எண்ணமா இருக்கு. கடவுள்லாம் இல்லை, எங்கும் ஆண்டவரை எதிர்த்து துணிகரமாய் அவன் பேசுவதை பார்க்கிறோம். கிராமங்கள்ல, ஒளிப்பிடங்கள்ல, இங்கே அங்க எல்லா இடங்களிலும் நின்று திக்கற்றவர்களை பிடித்து அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. திக்கற்றவர்கள் மடங்கடிக்கப்படுகிறார்கள், திக்கற்றவர்களை மிதிக்கிறார்கள். அவர்களுடைய வழி எல்லாம் துன்மார்க்கர் மேலோங்கி இருக்கிறார்கள். துன்மார்க்கர் நீதிமான்களை, திக்கற்றவர்களை, ஏழ்மையானவர்களை கசக்கி பிழிந்து மிதிக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். கெபியில் இருக்கிற சிங்கத்தை போல மறைந்து பதிவிருக்கிறான். மறைந்திருந்தவர்களை தாக்குகிறான், மறைந்திருந்தவர்களை அபகரிக்கிறான். ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து கொள்ளுகிறான். இங்கு திக்கற்றவர்களும் ஏழைகளும் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தாவீது சொல்றார். அடுத்தது, திக்கற்றவர்கள் தன் பலவான்கள் கையில் விழும்படி அவன் பதுங்கி நிற்கிறான். தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலும் அதை காண மாட்டார். அதான் நான் சொன்னேன், ஆண்டவருக்கு எதிராக அவன் துணிந்து பேச அவர் பார்க்க மாட்டார். இதெல்லாம் நான் இப்படி மறைஞ்சு நின்று அவங்கள தாக்குறத கடவுள் பார்க்க மாட்டாரு. இப்படியாக துணிகரமாய் அவன் பேசி திரிவதை பார்க்கிறோம். 12-13 வசனங்கள் ஆண்டவர் எப்படி நியாயம் தீர்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான ஜெபத்தை இவர் ஏறெடுக்கிறார். கர்த்தாவே எழுந்தருளும், எனக்காக, திக்கற்றவர்களுக்காக, ஆதரவற்றவர்களுக்காக, ஏழைகளுக்காக நீங்க எழுந்துறீங்க ஆண்டவரே. எழுந்தருளும், நீங்க எந்திரிச்சு நியாயம் செய்யுங்க ஆண்டவரே. உடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த சங்கீதத்தினுடைய கருப்பொருள் என்ன? அவர் பார்த்து கேட்டு பதிலளிக்கிறார். ஏழைகளின் ஜெபத்தை மறவாதேயும் என்று சொல்லுகிறார். ஏழைகள், திக்கற்றோர், விதவைகள், தனிமையில் இருப்போர், தனக்கென ஆதரவு என யாருமே இல்லை, எனக்காக குரல் கொடுக்க ஒருவரும் இல்லை, என் பட்சத்தில் எனக்காக பேச ஒருவரும் இல்லை என்று அங்கலாய்ப்போடு இருக்கிறவர்களுக்காக கர்த்தர் நிற்கிறார் என்பதுதான் இங்க தாவீது சொல்றார். எழுந்தருளும், நீங்க எந்திரிக்காட்டி எங்களுக்காக யார் எழும்புவா? எழுந்தருளும் ஆண்டவரே, எழுந்தருளும் என்று சொல்லி உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். ஏழைகளை மறந்துடாதீங்க ஆண்டவரே, ஏழைகளை மறந்துடாதீங்க, நீங்க கைவிட்டுறாதீங்கன்னு சொல்றார். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று அவன் இருதயத்திலே சொல்லிக்கொள்ளும். துணிகரமாய் பேசுறான். ஆண்டவர் பார்க்க மாட்டார் அதெல்லாம், அப்படி சொல்றான். அவன் பேசுவதை நீர் பார்த்திருக்கிறீரே. 14-15 வசனங்கள் ஆண்டவருடைய உதவியை இவர் கேட்கிறார். He seeks God's help. ஆண்டவருடைய ஒத்தாசையை கேட்கிறாரு. அவனுடைய உபத்திரவத்தையும் துன்மார்க்கனுடைய குரோதத்தையும் நீர் பார்த்திருக்கிறீரே. நீர் பதில் அளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. ஆண்டவர் தான் ஹெல்ப்பர் ஆஃப் த ஃபாதர்லெஸ், தகப்பன் இல்லாதோர், ஆதரவற்றோருக்கு தகப்பனாய், சகாயராய், உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் லிஸ்ட் அவுட் பண்றாரு. நீர் இவருடைய உதவியற்ற நிலையையும் பார்க்கிறீர், அவன் இவன் மேல் காட்டுகிற குரோதத்தையும் பார்க்கிறீர், பார்த்து கேட்டு நீர் பதிலளிப்பீர், திக்கற்றவர்களுக்கு சகாயர் நீரே என்று சொல்லுகிறார். 16-18 வரை உள்ள வசனங்கள் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பில் நம்பிக்கை வைப்பதை காட்டுகிறது. கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாயிருக்கிறார். புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். நான் சொன்னேன், கேட்டு பதில் அளிக்கிறவர். சிறுமைப்பட்டவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்டிருக்கிறீர், அவர்களுடைய வேண்டுதல்களை கேட்கிறீர். மன்னான மனுஷன் இனி பலவந்தம் பண்ண தொடராதபடி செய்யும் தேவரீர். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளும். ஆண்டவர் பார்க்கிறார், கேட்கிறார், பதில் செய்கிறார். அவர் நம்முடைய நிலையை பார்க்கிறார். யார்? என்னுடைய ஏழ்மையான நிலை, என்னுடைய லோலினஸ், தாழ்ந்த நிலை. நான் எவ்வளவாய் அவமதிக்கப்பட்டிருக்கிறேன், எவ்வளவாய் துன்பப்படுத்தப்படுகிறேன், எவ்வளவாய்
அவமதிக்கப்படுகிறேன் என எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஏழைகளுடைய கூக்குரலை கேட்கிறார், ஜெபங்களை கேட்கிறார், வேண்டுதலை கவனிக்கிறார், பதில் செய்கிறார். எப்படி பதில் செய்கிறாராம்? திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உடைய செவியை சாய்த்தரணும். ஒருவேளை தற்காலிகமாக துன்மார்க்கன் ஜெயிப்பதை போல இருக்கலாம், துன்மார்க்கன் மேலோங்கி எழும்புவதை போல இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் முடிவிலே நீர் அவனை மேற்கொள்வீர் என்று இங்கு சொல்கிறார். செவியை சாய்த்து கேட்கிறீர். தாவீது துன்பப்படுத்தப்பட்டான், அவமதிக்கப்பட்டான், விரட்டி அடிக்கப்பட்டான், ஓடிக்கொண்டே இருந்தான். அவன் எழுதுறான், நீர் பார்த்து கேட்டு பதில் அளிக்கிறீர். இன்று இதை பார்க்கிற நம்முடைய கண்களில் கண்ணீர், நம்முடைய சூழ்நிலைகள் கடுமையா இருக்கிறது, எண்ணங்களிலே பலவீனமா இருக்கிறோம். ஏன் இப்படி, ஏன் எனக்கு இப்படி, என்னால ஏன் எனக்கு எழும்ப முடியல, என்னால ஏன் இதை மேற்கொள்ள முடியல? போராட்டமான சூழ்நிலைகள், போராட்டமான நபர்களுக்கு மத்தியிலே நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களை மறந்து விடவில்லை. அவர் கேட்டு கொண்டிருக்கிறார். நம் சூழ்நிலைகளை பார்க்காமல் மறைந்திருக்கவில்லை, பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பதில் அளிக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் அவர். He is the helper of the fatherless. ஆதரவற்றோர், ஒடுக்கப்பட்டோருக்கு நீதி செய்கிற ஆண்டவர். நம்முடைய பட்சத்தில் இருக்கிற நீதியை அவர் நிலைநாட்ட வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஜெபம் செய்வோமா? கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரோ கண்ணீரோடு கவலையோடு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய யார் இருக்கா, இந்த சூழ்நிலையிலே என்னை நடத்தி கொண்டு வர யார் இருப்பா, எனக்கென பேசுவதற்கு யாரும் இல்லை, எனக்காக செயல்பட யாருமே இல்லை என்று கதறி கொண்டிருக்கலாம். நீர் எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறீர், எங்களை பார்க்கிறீர், எங்களை கேட்கிறீர், எங்களுக்கு பதில் செய்கிறவராய் இருக்கிறீர். அன்பான தகப்பனே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயரே, எங்களுக்கு சகாயம் செய்ய நீர் தீவிரித்து வரும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய நிலைமைகளிலே ஆண்டவரே நீர் இடைப்பட்டு அவர்களுக்கு அந்த சூழ்நிலைகளை மாற்றித்தர நாங்கள் ஜெபிக்கிறோம். தப்புவிக்க வல்லமை உள்ளவர், தப்புவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கண்ணீரை துடைத்தருளும், சகாயம் பண்ண தீவிரித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.